Welcome back to Fusion with Nipa. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். இதேமாரி ஸ்வீட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது ரொம்ப நல்லாயிருக்கு அந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கோதுமை மாவு, மைதா மாவு, ஏலக்காய், சோட்டா மாவு, நாட்டு சர்க்கரை, முந்திரி. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்து கோதுமை மாவு சேர்த்துட்டு மைதா மாவையும் சேர்த்துருங்க. இப்போது சோட்டா மாவு, ஏலக்காய் தூள், இப்போ நாட்டு சர்க்கரை, இப்போ முந்திரி. இப்போ எல்லாத்தையும் ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கிடுங்க. ஒரே மாதிரியாக மாவு நல்லா கலரிடுங்க மாதிரி. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைக்கணும். பாருங்கள், நான் எப்படி கரைச்சி காமிக்கிறேன். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கையிலையும் கரைச்சிக்கலாம், ஸ்பூன்லேயும் கரைச்சிக்கலாம், எப்படி வேணாலும் கரைச்சிங்க. பாருங்கள், கரைச்சி முடிச்சாச்சு. இதை மாதிரி இருக்கணும் எண்ணெயில் ஊற்றுறதுக்கு. ரொம்ப திக்காகவும் இருக்காது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இதை மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் காஞ்ச எண்ணெய் ஊற்றிடுங்க. இப்போ எண்ணெய் காஞ்ச இதை எப்படி ஒரு கரண்டியில் எடுத்து இதை மாதிரி பொறுமையாக ஊற்றுங்க. எண்ணெயை ஸ்லோ பண்ணிவிட்டு ஊற்றுங்க, வேகமாக வச்சு ஊற்றாதீங்க. இது மாதிரி எண்ணெய் காஞ்சோன்னா ஸ்லோ பண்ணிவிட்டு இதை மாதிரி பொறுமையாக ஊற்றுங்க. இப்போ ஒரு சைடு வெந்துச்சு, ஒன்றோட ஒன்று ஒட்டாது, அப்படியே திருப்பி விட்ருங்க. இது மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டிங்கன்னா வெந்துடும் ரெண்டு சைடும். ரொம்ப வேகமாக வைக்காதீங்க, மீடியம் சைஸாக வச்சு வேக வைங்க. உள்ளே வேகாது. அவ்வளோதான், வெந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். இது சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், வெந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி சுட்டு எடுத்துருங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கிற பொருளை மட்டும்தான் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். அதனால் டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் இதை செஞ்சு சாப்பிட்றலாம். சாப்பிட்டு பாருங்கள். Thank you for watching Fusion with Nipa.